Assalamu alaikum and வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are safe and doing good. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய சில DIYs தான் இந்த வீடியோ அண்ட் அப்கமிங் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த DIYs எல்லாமே நான் ஒரு கேண்டில் ஹோல்டர் கான்செப்டில் தான் பண்ணியிருப்பேன். இது நார்மலாக வால் டெக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு என்னோட கிராஃப்ட் பாக்ஸில் இருந்து என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். நமக்கு தேவையான திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிராஃப்ட் செய்கிற டைம் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த DIY பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இல்லைனா பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். நமக்கு ட்ரையாங்குலர் ஷேப்னு இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்லனாலும் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்த ஸ்டிக்ஸ் வச்சு என்னால் இந்த ட்ரையாங்குலர் ஷேப் மட்டும்தான் பண்ண முடிஞ்சுது. இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப்பில் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு பெருசாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். பட் எங்கிட்ட ஸ்டிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஸோ என்னால் ட்ரையாங்குலர் ஷேப் தான் பண்ண முடிஞ்சுது அன்றைக்கி. அண்ட் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் பண்ணிடலாம். நமக்கு கலர்டு பாப்சிக்கல் ஸ்டிக்ஸும் ஸ்டோர்ஸில் கிடைக்குது, பட் என்கிட்ட இது ஆல்ரெடி இருந்ததுனால நான் கலர் பண்ணுறேன். மொரோவர் இந்த DIYs எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தா அவங்களும் என்கேஜாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸை என்னோடய பொண்ணுங்க கிட்டே கொடுத்துருந்தேன் கலர் பண்ணுறதுக்கு. கலர்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸை இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி லேயராக ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிட்டே வரணும். ட்ரையாங்கிளோட வித் பார்த்திங்கன்னா நம்ம கேண்டில் பிளேஸ் பண்ணுற அளவு இருந்தால் போதும். அண்ட் அவுட்டர் சைடு அண்ட் கார்னர்ஸில் வந்து நான் கோல்டன் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். டிசைன் வந்து நம்மளோட இஷ்டம் தான், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் டிசைன் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி 3 ட்ரையாங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஹேங்கிங் கேண்டில் ஹோல்டர் மாதிரி ஒரு ஐடியாவில் தான் பண்ணியிருந்தேன். இது ட்ரையாங்கிளாக இருக்கிறத விட ஹெக்ஸகன் ஷேப்பில் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே நான் இந்த மாதிரி ரிப்பன் யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுறேன். இது வந்து நார்மல் சாட்டன் ரிப்பன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு சாட்டன் ரிப்பன் இல்லை அப்படின்னா ஏதாவது த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக தான் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் செஞ்சு ஃபுல் வாலையும் கவர் பண்ணுற மாதிரி கேண்டில் ஹோல்டர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் DIY பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோகனட் ஷெல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கோகனட் ஷெல்லில் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா சாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சர்ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த கோகனட் ஷெல் வந்து நான் ஆல்ரெடி வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஷெல் தான் இப்போ நான் ரீயூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஜெஸோ கோட்டிங் அப்ளை பண்ணிடுறேன். ஜெஸோ கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணிடலாம். நான் இங்கே நார்மல் அக்ரிலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபெஸ்டிவல் டெக்கரேஷன்னாலே நமக்கு கலர்ஸ் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு ஏதாவது டெக்கார்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரைட் கலர்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக பிரைட் எல்லோ யூஸ் பண்ணுறேன். இங்கே அகெயின் சிம்பிள் டிசைன் தான் பண்ணுறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல. கிட்ஸும் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் போட்டிருக்கேன். அண்ட் இது அகெயின் ஒரு ஹேங்கிங் கேண்டில் ஹோல்டர் ஐடியாவில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதை எப்படி ஹேங் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த ஷெல்க்கு பேஸ்க்கு இந்த பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே நான் யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ் வந்து சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ். இதுவும் நான் வீட்டில் பண்ணது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் இல்லைனா கூட நம்ம நார்மல் பேங்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேங்கிள்ஸ்க்கு இந்த மாதிரி த்ரெட் வந்து டை பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஷெல்லை இந்த மாதிரி பேங்கிளில் ப்ளேஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த கேண்டில் ஹோல்டரை நான் எப்படி ஹேங் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த ஷெல்லை வந்து இந்த பேங்கிளில் ஸ்டிக் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, நல்லா கரெக்டாகவே நிற்கும் இந்த பேங்கிளில். ஷெல்குள்ளே கேண்டில் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன ஒரு கேப் வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம கேண்டில் பிளேஸ் பண்ணிடலாம். அப்போ தான் கேண்டிலோட ஃப்ளேம் இந்த மாதிரி தெரியும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும்.
நெக்ஸ்ட் டிஐஒய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம யூஸ் பண்ணாத பேங்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரீபர்பஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது அகைன் ஒரு ஹேங்கிங் கேண்டில் ஹோல்டர். ஸோ பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்து டை பண்ணுறேன். இப்போ இதை எப்படி ஹேங் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஐஒய் தான். இது ஜஸ்ட் இப்படி ஹேங் பண்ணால் போதும். பட் கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து ஒரு டபுள் சைட் டேப் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் இது ஃபிக்ஸ்டாக இருக்கிறத விட ரொட்டேட் ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அந்த கேஸில் கேண்டிலை வந்து நம்ம பேங்கிளோட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம டபுள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஐஒய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதுவும் அகெயின் ஒரு ஹேங்கிங் கேண்டில் ஹோல்டர். இந்த பேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும். ஸோ அதனால் ஒரு 2-3 கார்ட்போர்ட் ஷீட் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ணுறேன் இதோட. அண்ட் இந்த பேஸை பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கார்னர்ஸ்க்கு வந்து நான் லேஸ் ஸ்டிக் பண்ணுறேன். நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் கேண்டில் ஹோல்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன், எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த பேஸில் இதை ஹேங் பண்ண போகிறேன். ஒரு 5 ஹோல் இந்த பேஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த கேண்டில் ஹோல்டரை இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த பேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம கேண்டில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இது அகெயின் ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக தான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் இதை ஹேங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை. ஸோ சும்மா நான் தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டிஐஒய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருந்தால் போதும். இந்த டிஐஒய் வந்து நான் ஈதுக்கு பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதுதான் அகெயின் நான் ரீடிசைன் பண்ண போகிறேன். டாப் கவர் மட்டும் எடுத்துகிட்டு நான் வேற ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த டிசைனுக்கு கலர்ஸ் கொடுத்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் கலர் கொடுத்துட்ருக்கேன். இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி அந்த பாக்ஸில் இருந்த டிசைன் தான். ஸோ அது ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நான் அவுட்லைனர் வச்சு ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ளூ பாக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒயிட் அவுட்லைன் தான் கொடுத்துருந்தேன். பட் அவுட்கம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால் எல்லோவாக சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நான் எடுக்கல. பட் இதுதான் அதோட ஃபைனல் அவுட்லுக். இந்த டிஐஒய் வந்து என்னோட ஃபேவரட். இது இப்போ செஞ்சதில்லை, ரொம்ப நாள் ஆச்சு இதை செஞ்சு. பட் இந்த மேக்கிங் வீடியோ வந்து நான் இப்போ தான் போடுறேன். இந்த கேண்டில் ஹோல்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டேன். அது சைடில் வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதுக்கு வந்து நான் மோல்டட் கிளே வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரெண்டே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா செட் ஆகும் நமக்கு. பட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். நம்ம கொஞ்சம் வெளியில் வச்சா கூட அது ஸ்டிஃப் ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லாங் த்ரெட்ஸாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்ன் மேலேயே வைக்கிறேன். இந்த த்ரெட்ஸை அந்த ஷேப் வரதுக்காக பேப்பர் மேலே ஜஸ்ட் ப்ளேஸ் மட்டும்தான் பண்ணுறேன். க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணல. இந்த பார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 நைட் அப்படியே விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் மார்னிங் நான் என்ன பண்ணேன்னு காமிக்கிறேன். பார்ட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த டெக்காருக்கு இந்த மிடில் போர்ஷன் தான் எனக்கு பேஸாக இருக்க போது. அதை பேஸ் பண்ணி தான் நான் மற்ற பார்ட்ஸ்லாம் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது திக்காக ஸ்ட்ராங்கான ஸ்டிக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட அந்த டைமில் இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி தென்னங்குச்சி தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி.
நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிளாக் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த டாப் போர்ஷன் வந்து இதில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த போர்ஷனை தான் நான் வந்து நெயில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டிக் பண்ணுற டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ட்ரை ஆன பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த பார்ட்ஸ் எல்லாமே நான் மிடில் போர்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அண்ட் கீழே இருக்க பேப்பர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேஸ்க்காக வச்சுருக்கேன். அதில் நான் எதுவுமே ஸ்டிக் பண்ணல. இதோட ஃபைனல் லுக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். கொஞ்சம் ஒரு ஆன்டிக் லுக் கொடுக்குறதுக்காக லாஸ்ட்டாக கோல்டு கலர் வந்து லைட்டாக டேப் பண்ணுறேன். இந்த டெக்காரோட ஃபைனல் லுக் எப்படி தான் இருந்தது, இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த டாப் போர்ஷனில் நான் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த போர்ஷனை தான் நான் ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம டபுள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். கேண்டில் பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து ஒரு லாங் பேக் ஒரு 1 இயர் முன்னாடி எடுத்திருந்தேன். ஸோ நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கார்ட்போர்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா பாட்டமில், அதில் தான் ரெஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நமக்கு. நம்ம பிளேஸ் பண்ணுற கேண்டில்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இதோட டீட்டெயில் வீடியோ என்னால் காமிக்க முடியல, நான் நிறைய கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஐவைலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஐவைஸ் வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.